கடந்த அதிமுக ஆட்சியில பள்ளி கல்லூரி மாணவர்கள் கையில அம்மா லேப்டாப் இருந்தது. அது மூலமா படிச்சு தொழில்நுட்பத்தை கத்துக்கிட்டு முன்னேறினாங்க மாணவர்கள். அவங்களால அவங்க குடும்பமும் வளர்ந்தது. ஆனா ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்த லேப்டாப்பை நிறுத்தினாங்க. சரி, புத்தகமாவது ஒழுங்கா கொடுத்தாங்களான்னா அதுவும் இல்லை. தங்களோட கட்சியில போதைப்பொருள் கடத்தல் மன்னனுக்கு அயலக அணியில ஒரு பொறுப்பை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் போதைப்பொருள் புழக்கத்தை அதிகரிச்சதுதான் இவங்க சாதனை. அதோட விளைவுதான் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கையிலையும் புத்தக பையிலையும் கஞ்சா மெத்துன்னு போதைப் பொருட்கள் சூழ்ந்திருக்கு. இத சும்மா சொல்லலங்க. தருமபுரி மாவட்டம் மொரப்பூர்ல கல்லூரி மாணவர்கள் மத்தியில 103 கிலோ கஞ்சா சாக்லேட் பொட்டலங்கள் பிடிபட்டிருக்கு. பள்ளிகள்ல பெரும்பாலான மாணவர்கள் மட்டும் இல்ல, மாணவிகளும் புகை மற்றும் போதைப் பொருட்களுக்கு அடிமையானதா ஆய்வறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எதிர்காலத்தை சீரழிக்கிற போதைப் பொருட்களுக்கு வளரிளம் மாணவ செல்வங்கள் அடிமையாகி வாழ்க்கையை தொலைக்கிறத தடுக்க இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுத்ததா தெரியல. வசனமெல்லாம் வெறும் வீடியோக்களிலும் மேடையிலும் மட்டும்தான் இருக்கு. போதைப் பொருட்கள் மாணவர்களை சீரழிக்காம தடுக்க கடுமையான சட்ட நடவடிக்கைகள், தொடர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், மாணவர்களின் நடவடிக்கைகளை உன்னிப்பா கவனிக்கிற பெற்றோர் மற்றும் ஆசிரியர் பங்கு அவசியம். ஆனா இதையெல்லாம் செய்ய திராணி இல்லாத அரசு மாணவர்களை காக்குமா? மாணவர்கள் கிட்ட போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்கலனா தமிழ்நாட்டின் எதிர்காலமே இருள மூழ்கிற அபாயம் இருக்கு. இந்த நிலையில ஆட்சி மாற்றம் மட்டுமே தமிழ்நாட்டின் மாணவர்களை காப்பாற்ற ஒரே வழி.